நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நம்ம தோட்டத்தை பாருங்க. தக்காளி எல்லாம் நல்லா பழுத்து வந்துருச்சு. இப்போ நாம அறுவடை செய்யலாம். விதைக்கிற நாளை காட்டிலும் அறுவடை நாள் தான் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரும். காரணம், நாம விதை விதைச்சு நாத்து நடுறதுக்கு தேவையான மண்கலவை தயார் பண்ணி எப்படி இந்த அளவுக்கு அறுவடைக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத இப்போ ஒரு சிறிய தொகுப்பா நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இப்போ பழங்களையும் நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல நாங்கள் மண்கலவை எப்படி தயார் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க, தோட்டத்து மண், கிச்சன் கம்போஸ்ட்டு, கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு, இலை மக்கு உரம், கோகோ பீட்டு, இந்த நாளையும் 1:1:1 அந்த கலவையில் சேர்த்தோம். அதோட கூட வேப்பம் புண்ணாக்கு, உயிரி உரங்களை கலந்து நல்லா மண்ணை கலந்து விட்டுட்டு, அது மேலே வடிகஞ்சி, புளிச்ச மோர் எல்லாத்தையும் ஊற்றி விட்டுட்டு 2 நாளைக்கு ஒருக்கா மண்ணை கிளறி விட்டு தண்ணி தெளித்து மூடி வச்சுருந்தோம். 15 நாளைக்கு அப்புறம் அதை நாங்கள் க்ரோ பேக்கில் மண்ணை நிரப்பினோம். 12க்கு 12 அந்த க்ரோ பேக்கில் மண்ணை நிரப்பி நாற்றுக்கள் ஒரு அளவுக்கு 1 ஜான் அளவுக்கு வந்த உடனே ஒரு க்ரோ பேக்குக்கு 1 நாற்று, சில சமயம் 2 நாற்று அந்த மாதிரி நட்டுட்டோம். நாங்கள் நட்ட 1 மாதத்தில் செடிகள்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பித்த பிறகு ரொம்ப க்ரௌடடாக இருக்கே அப்படின்ட்டு செடிகளை எல்லாம் கொஞ்சம் கலக்க வச்சு, புது ஸ்டாண்டு வாங்கி நல்லா கலக்க வச்சு, அதை கூட ஒரு வீடியோவில் காட்டியிருக்கோம். குச்சியெல்லாம் கட்டிட்டோம். குச்சி கட்டி, கயிறு கட்டி அதெல்லாம் நீட்டாக வச்சுட்டு மண்புழு உரம் கொடுத்தோம். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கைப்பிடி மண்புழு உரம். இந்த மண்புழு உரம் கொடுத்த உடனே செடிகள்லாம் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருமே அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடிகளுக்கெல்லாம் நாங்கள் பராமரிச்சுக்கிட்டு இருக்கையில் செடிகளோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் ப்ரௌன் கலரும் மஞ்சள் கலருமா ஆச்சு. அதை ரெஃபரன்ஸ் பார்க்கும் பொழுது இது போரான் சத்து குறைவுனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால, எதில் போரான் இருக்குது அப்படின்னா எருக்கலை. ஆக இந்த சமயத்தில் செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு வேண்டிய அந்த அந்த சத்தும் வேணும், வேர்கள் நல்லா ஓடுறதுக்கு கால்சியமும் வேணும். அதனால எள்ளு புண்ணாக்கு, இந்த எருக்கு இலை, தேங்காய் புண்ணாக்கு சேர்ந்த அதெல்லாம் கலந்து ஒரு லிக்விட் ஃபர்டிலைசராக நாங்கள் கொடுத்தோம். அது கொடுத்த பிறகு செடிகள் நல்ல செழிப்பமாக வளர்ந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி மொட்டு வைக்க ஆரம்பித்தப்போ தேமா கரைசல், 1 வாரத்துக்கு ஒரு தடவை தேமா கரைசலை மேலே தெளித்து விட்டோம். அதே சமயம் வாழைப்பூ கரைசல், இப்போ இந்த மண்புழு உரம் கொடுத்த 15வது நாளில் வாழைப்பூ கரைசல் எல்லாத்துக்கும் கொடுத்தோம். வாழைப்பூ கரைசலில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால பூக்கள் அதிகமாக பூக்கள் உதிராமையும் இருந்து காய் பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த வாழைப்பூ கரைசல் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இன்னுமே வேர் பிடிச்சி நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் மீல் கொடுத்தோம். போன் மீல்லையும் கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸும் இருக்குது, பொட்டாசியமும் இருக்குது. செடிகள்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்தது. இது வரைக்கும் பூச்சி தொந்தரவு எதுவுமே கிடையாது. அடுத்த 15வது நாளில் பொட்டாசியம் தேவை, பிஞ்சு இந்த சமயத்தில் பிஞ்சுகள்லாம் விட்டு சத்து பெருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால பொட்டாசியம் தேவை அப்படிங்கிறதுக்காக சாம்பலை அதை தண்ணியில் கரைச்சி அந்த சாம்பல் கரைசலை எல்லாத்துக்கும் கொடுத்தோம், எல்லா செடிகளுக்கும். கடைசியில் பார்த்தோம்னாக்க இந்த காய்கள்லாம் நல்லா பெருத்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நாங்கள் ஆடிப்பட்டத்துக்கு நட்ட அந்த தக்காளிகள்லாம் ஒரு சில செடிகளில் பழுக்க ஆரம்பிச்சது. அப்படி பழுக்க ஆரம்பித்த செடிகளோட அடிப்பகுதியில் இந்த அழுகி போகிறது மாதிரி கருப்பாக அந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் உஷாராயிட்டோம். அதனால சுண்ணாம்பு சத்து, கால்சியம் இந்த போன் மில்லில் இருக்கிறது பத்தாது, நாங்கள் இன்னும் கொஞ்சமே கால்சியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெத்தலைப்பாக்கு கடையில் சுண்ணாம்பை வாங்கி தண்ணியில் கரைச்சி ஊற்றினோம். போன வருஷம்லாம் நான் சாக் பீஸை தான் நட்டு வச்சேன், அந்த அளவுக்கு மகசூல் வரலை. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. அதனால நாங்கள் இப்போ சுண்ணாம்பை கரைச்சி வச்ச பிறகு அந்த செடிகள்லாம் காய்கள்லாம் நல்லா திரட்சியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 15 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி திரவ உரங்களே நாங்கள் கொடுத்துக்கிட்டு வந்தோம். எடையே இது அரிசி பருப்பு கழுவுன தண்ணியில் வடிச்ச கஞ்சியையும் ஊற்றி 1 வாரத்துக்கு புளிக்க வச்சு நாங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துகிற வெங்காயத்தோல், பூண்டு தோல், பழத்தோல்கள்லாம் அதில் போட்டு அதை இந்த 15 நாளைக்கு அடுத்த இந்த கரைசல் ஒன்று, வாழைப்பூ கரைசல் ஒன்று, இந்த அரிசி கழுவுன தண்ணி ஒன்று, சுண்ணாம்பு கரைசல் ஒன்று, அரிசி கழுவுன தண்ணி ஒன்று, இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருப்போம். இடையில சாதாரண தண்ணி, கிணத்து தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்.
ஆக இப்படி நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது போன வாரம் தான் எங்களுக்கு இந்த பழங்களுக்கு பழுக்க ஆரம்பிக்க போகிற சமயத்தில் மாவு பூச்சி வந்துருச்சு. அந்த மாவு பூச்சியை விரட்டுறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, பழைய சாதத்தை ஊற வச்சு நல்லா புளிக்க விட்டுட்டு அதை எடுத்து டைல்யூட் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணோம். அந்த அளவுக்கு மாவு பூச்சி தொல்லை ரொம்ப ஒன்றும் கிடையாது. வேற எந்த பூச்சி தொந்தரவுமே கிடையாது. செடிகள் எல்லாம் செழிப்பாக இருக்குது. சுண்ணாம்பு கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த செடிகளை எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், கவாத் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோங்க. அப்படி வேண்டாத இலைகளை பிரான்ச்சுகளை எல்லாம் கழிச்சாதான் வளரக்கூடிய காய்களுக்கு நல்லா சத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கவாத் பண்ணோம். எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். இந்த இலைகள் எல்லாம் செடிக்கு கீழே இருக்கக்கூடிய இலைகள். இந்த இலைகள் எல்லாம் அப்படியே ப்ரௌன் கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் இருந்து அப்படியே சுருண்டாப்பில் இருக்குது பாருங்கள் லேசாக. இந்த மாதிரி இருக்கிற இலைகளையெல்லாம் நாம் எடுத்து விட்டுறணும். அப்போ தான் இந்த சத்துக்கள் இந்த தக்காளி செடிக்கு நல்லா போய் சேரும். இப்போ பாருங்கள் இதையெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து இப்படி கீழே போட்டுறணும். நிறைய இலைகள் அந்த மாதிரி வாட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நாம் எடுத்து விட்டால் தான், இந்த இலைகளையெல்லாம் எடுத்து இப்படி போட்டாக்க இந்த செடிகள் சத்து பொருளை காய்களுக்கு அனுப்புறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த செடிகளும் கூட, இந்த பழுப்பாக இருக்கிற இந்த இலைகளும் கூட சத்தை சாப்பிட்டுக்கிட்டு அந்த காய்களுக்கு போகிற சத்தை தடுத்துரும். அதனால் காய்கள் சின்னதாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இலைகள் மட்டும் இல்லை, பழுப்பான இலைகள் மட்டும் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு இலையோட அந்த கணுன்னு சொல்லுவோம், அந்த கணுவில் வருது பாருங்கள் ஒரு சின்ன பிரான்ச்சு. இந்த பிரான்ச்சையும் கூட நாம் இப்படி ஒடிச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இதிலேருந்து இனிமேல் பிஞ்சு விட்டு காய்க்க போகிறதில்ல. இவ்வளோ செழிப்பாக இருக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி போகும் பாருங்கள். அதனால தான் இது மாதிரி இருக்கிறதையும் நாம் எடுத்துடணும், நீக்கிடணும் செடியிலேருந்து. அப்போ தான் விசாலமாகும் செடி. காய்களோடு இருக்கிற செடி நல்லா காற்றோட்டமாகவும் வெளிச்சமும். இப்போ கூட பாருங்கள், மாலை சூரிய வெளிச்சம் கிடைக்கிது. அங்கே பாருங்கள், அங்கே காய்க்கு பக்கத்தில் ஒரு இது மீலிபக்கு வெள்ளைப்பூச்சி. இந்த நமக்கு கண்ணில் படுறப்பெல்லாம் இந்த வெள்ளைப்பூச்சி எடுத்து இப்படி நசுக்கி போட்டுட்டோன்னாக்க அது அதிகமாக வராது. அந்த மாதிரி செய்யணும். தண்ணி ஊற்றும் பொழுதும் தண்ணியை பீச்சி அடித்து கழுவிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் இந்த மாதிரி மஞ்சள் இலை இருக்குது. இந்த மாதிரி எடுத்துட்டோம். இந்த மாதிரி எல்லா விதமான பராமரிப்பு முறைகளையும் பின்பற்றி நாங்கள் இந்த தக்காளியை வளர்த்ததுனால 80வது நாள்லேருந்து 1-2மா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்று 90வது நாளில் ஒரு மெகா அறுவடை பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 2.5 கிலோ பழம் எங்களுக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.